பணம் வேணும். அதாவது பணமே வேண்டாம்னு சொல்றவங்களாம் நிறைய பணம் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். 24 மணி நேரம் நம்மளை உழைங்கன்னு சொல்றவங்க யாரும் 24 மணி நேரம் உழைக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களாம் சண்டே நிம்மதியாக தூங்குறாங்க, மத்தியானம் கரிசோறு சாப்பிட்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் போயிடுறாங்க, சந்தோஷமா கால்ஃப் கிளப்ல விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ பணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பணமே வேண்டாம் என்று சொல்லுவது தனிநபர் சம்பந்தப்பட்ட முடிவு. ஒன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வேண்டாம்னு தோணும். எனக்கு என்ன அதுவே வரலைங்கிறப்ப பணம் என்பது ஒரு முக்கியம் தான். ஆனால் படிப்பு பணத்தை மட்டுமே ஈட்டுவதற்கான முயற்சி நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு மேல மரியாதை போயிடும். ஒன்று. ரெண்டாவது, வெறும் பணம் மட்டும் தான் அதுலேருந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு சின்ன வயசுல பெருசாலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. நான் 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப என்னுடைய பெரிய டார்கெட்டே ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன். சென்னைக்கு வரப்ப தான் நினைச்சேன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் லைஃப்ல. அந்த கனவை, அந்த 10,000 ரூபாய் சம்பாரிச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அப்பெல்லாம் கனவு காணுவோம்ல, அது மாதிரிலாம் நான் அடிக்கடி கனவுலாம் காணுவேன். 10,000 ரூபாய் சம்பாரிச்சு என்ன பண்ணணும், அந்த கனவை நான் முழுசா காண்றதுக்குள்ளே எனக்கு 12,500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பணத்தை வச்சு உங்களை நீங்க மதிப்பிட பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ உங்களோட வேல்யூ பத்தி ஒரு கனவு காண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக பணமே வேண்டாம், நீங்க படிச்சுப்படலாம், வீட்டில் சும்மா இருங்கலாம் நான் சொல்ல தயாரில்லை. நம்ம வளரணும், நமக்கு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, அதற்கு படிப்பு ஒரு வகையில் உதவுகிறது. ஆனால் படிப்புடைய நோக்கம் விஸ்டம் தான், வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. பணம் சம்பாதிப்பதுன்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணி அவங்க வளர்ச்சி மட்டுப்பட்டு போகும்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கணக்கை வச்சு தான் தோணும் இல்லையா? இப்ப இங்கேயே கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்டரி தர்றேன், உங்களுக்கு எவ்வளவு விளையாடுன்னு கேட்டீங்கன்னா 1 கோடி பேர்னு சொல்லுவாங்க, 2 பேர். சில பேர் 4 கோடி ரூபா சொல்லுவாங்க, மிஞ்சி போனா 5 கோடி ரூபா சொல்லுவாங்க. 1000 கோடி ரூபா யாரும் சொல்ல போறதே இல்லை. 100 கோடி ரூபா விளையாடணும் அப்படின்னு யாராவது கேட்க போறோமா என்ன? அதெல்லாம் வேண்டாப்பா, நம்ம சிம்பிளா இருப்போம். 100 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்றது நமக்கு தெரியாது. நமக்கு 1 கோடி ரூபானா நம்மகிட்ட ஒரு கணக்கு இருக்கு. 30 லட்ச ரூபா கணக்கு இருக்கு, அதை அடைச்சிருவோம். 30 சுடிதார், 30 பேண்ட் சட்டை, கல்யாணம் ஒன்று சிம்பிளாக நீட்டாக முடிச்சுட்டு 20 லட்ச ரூபாய் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் பேசாமல் இருக்கலாம். அவ்வளோதான். 1 லட்ச ரூபாய் கணக்கு வச்சுருக்கோம். அப்போ பணத்தை வச்சுருக்கப்ப கணக்கு வரும், விஸ்டம் வச்சுருக்கப்ப உங்கள் வேல்யூ வரும். உங்கள் வேல்யூ 100 கோடியாக இருக்கலாம், உங்கள் வேல்யூ 10,000 கோடியாக இருக்கலாம். உங்கள் வேல்யூ எல்லாருக்குமே ஆளுக்கு 1 கோடி சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ள ஆளாக நீங்கள் இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பணத்தை நீங்கள் படிப்போட கனெக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி பணம் வேணுங்கிறது இங்கே முக்கியம்தான், அதை நான் மறுக்கலை. அதாவது இந்த படிப்பை எடுங்க, இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்க, உங்கள் லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக இன்னும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோன்னு. இந்த லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற இந்த டேர்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன படித்தா என்ன நடக்குங்கிற எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா அவங்க அதில் அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறப்ப நான் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, அதில் அது உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் கேட்டது லைஃப்பில் செட்டில் ஆகுறது. ஓகே, ஹவு மெனி பீப்புள் திங்க் தட் ஐ எம் செட்டில் இன் மை லைஃப்? நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கீழே ஒருத்தர் இருப்பான், மேலே இருக்கவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி. இந்த மண்டபத்தோட ஓனர் செட்டில் ஆகிட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அவர் இந்த பக்கத்து ரூமில் இருந்தாருன்னா போய் கேளுங்க. அட ஏன் தம்பி, என் கதையை 10 நாள் இங்கே போட்டு சொல்லலாம். இந்த ஏரியாவில் ஒரு செல்வந்தர் இருப்பார், லைஃப்பில் யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகிறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில்டு, ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில்டு அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும்னு நானும், ரைட்டா? ஒரு வீடுன்னா பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேறு பணக்காரனாக இருக்கணுன்னாங்க, பொண்ணு படித்ததாக இருக்கணுன்னாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்டு? நத்திங் இஸ் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டிலாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில்டு. அது 10 லட்சத்துலேயும் நடக்கலாம், 10 கோடியிலையும் நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா லைஃப் போர் ஆயிரும். யாரும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது.